கரூரில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியை மாணவர்களுக்கு முன்பு இடைநிலை ஆசிரியை தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாக்கியராஜ் வழங்க கேட்கலாம். பாக்கியராஜ், வணக்கம். கரூரில் உள்ள அரசு பள்ளி தலைமை ஆசிரியை மாணவர்களுக்கு முன்பாக இடைநிலை ஆசிரியை தாக்கும் வீடியோவானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. முழு விவரங்கள். சங்கீதா, வகுப்பறையில் தலைமை ஆசிரியரை தாக்கிய இடைநிலை ஆசிரியை சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. கரூர் மாவட்டம் தாந்தோன்றிமலை ஊராட்சிக்குட்பட்ட சின்ன ஆண்டாங்கோவில் கிழக்கு அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் தலைமை ஆசிரியை மீது இடைநிலை ஆசிரியர் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளியின் தலைமை ஆசிரியை புவனா, இடைநிலை ஆசிரியர் கலாமதி முறையாக பணியாற்றவில்லை என்று வட்டார கல்வி அலுவலரிடம் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து நடைபெற்ற விசாரணையால் ஆத்திரமடைந்த கலாமதி வகுப்பறையில் மாணவர்கள் முன்னிலையில் தலைமை ஆசிரியர் புவனாவை தாக்கியுள்ளார். தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் தாக்கிக் கொள்ளும் சிசிடிவி காட்சி வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்த விவரம் குறித்து மாவட்ட கல்வி அலுவலர் சண்முகவேல் கூறுகையில், தலைமை ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். தாக்குதல் குறித்து கரூர் நகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும், மாணவர் முன்னிலையில் ஆசிரியர் இடையே ஏற்பட்ட இந்த மோதல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாக்யராஜ். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.